Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவலாக ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க போறோம் என்ன ட்ரெயின் டீடைல்ஸ் நான் ஸ்டேஷனுக்குள்ள போய் சொல்றேன். ஸோ எப்படி ராமேஸ்வரம் வந்தேன்றதையும் ஸ்டேஷனுக்குள்ள போய் சொல்றேன். ஏன்னா ட்ரெயின் கிளம்ப இன்னும் ஒரு ½ hour தான் இருக்கு. ஸோ வாங்க நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டு மீதி எப்படி ராமேஸ்வரம் வந்தேன்றதை சொல்றேன். அங்கே இன்னும் கட்டிகிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு டெம்ப்ரரி என்ட்ரன்ஸாக இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம்லேருந்து மங்களூர் வரை போகக்கூடிய ராமேஸ்வரம் மங்களூர் வீக்லி எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ராமேஸ்வரம்லேருந்து பாலக்காடு வரை கூட்டு போகக்கூடிய லோக்கோ என்னென்னா ராயபுரம் ஷெட்டை சேர்ந்து 37201 வேப் 7 ராயபுரம் ஷெட்டை சேர்ந்த லோக்கோ தான் பாலக்காடு வரை கூட்டு போக போகுது. திரும்ப அங்கேருந்து ஒரு ரேக் ரோவர்ஸில் இருக்குது. ஸோ அங்கே போய் நமக்கு இதே லோக்கோ வருதா இல்லை வேறு லோக்கோ வருதான்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 வாட்டி மதுரை பிரேக்கை பிடிச்சி எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வேறு மாதிரி இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரில ட்ரெயின் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 16621 ராமேஸ்வரம் மங்களூர் வீக்லி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து சண்டே ஈவினிங் 3:30 கிளம்பி ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரேக் ரிவர்சல் பண்ணி ஷோரனூர், திருவூர், கோழிக்கோடு, கண்ணூர், அதுக்கப்புறம் காசர்கோட் அண்ட் மங்களூர் சென்ட்ரலுக்கு மார்னிங் 6:55 ரீச் ஆகும். ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 733 கிலோமீட்டர்ஸை 15.5 ஹவர்ஸில் கவர் பண்ணுது. அண்ட் அது மாதிரி நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் காரு, அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு, 2 செகண்ட் ஏசி, 5 த்ரீ தேர்ட் எக்கனாமி ஏசி ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 7 கோச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் வந்து ஒரு 6, அதுக்கப்புறம் திரும்ப பின்னாடி 2 அன்ரிசர்வ்டு, ஒரு எஸ்எல்ஆர்டி. ஸோ இதுதான் நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சூப்பரான டெரிஃபைங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம். ஸோ பழைய பாம்பன் பாலத்தை பார்க்க போகிறோம். புது பாம்பன் பாலம் வழியாக அதில் க்ராஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் மார்னிங் க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் க்ராஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ மார்னிங் க்ராஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். பாம்பன் பாலத்தை க்ராஸ் பண்ணலாம். பாம்பன் ஒர்க் ஃபுல் போயிட்டு இருக்கு. பழைய பாம்பன் பாலத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நான் பாம்பன் பாலம் ஸ்கிப்பிங் பார்த்துருப்பீங்க, சும்மா வேறு மாதிரி இருந்தது. பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்மளுடைய அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தான். ஸோ ராமநாதபுரம் வந்த உடனே நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய ஃபஸ்ட் ஆல்ட்டான ராமநாதபுரம் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்தீங்கன்னா பரமக்குடி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான பரமக்குடி ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஜங்ஷன் தான். ஸோ இங்கேயும் பார்த்தா தண்ணி வாங்க முடியல. தண்ணி கடை அவங்க ஃப்ரண்ட்டில் இருக்குது, கடையே இல்லை. ஏசி கோச் பக்கமே வரவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, தண்ணி இல்லை குடிக்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னோட லஞ்சை முடித்தேன். ஸோ ஆக்சுவலி ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு ரூமில் ஒன்று தங்கினேன். பார்த்தீங்கன்னா அது ரூம் நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் அடிச்சுட்டு தான் இருந்தது. ஏசி ரூம் 1700 சொன்னாங்க. நான் அதே 1700க்கு கோயம்புத்தூரில் சூப்பர் ரூமாக எடுத்து தங்கியிருந்தேன். ஆனால் இங்கே ராமேஸ்வரமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு 1700க்கு ஒர்த்தே இல்லை அது. அண்ட் இப்போ தான் மீல்ஸுமே சாப்பிட்டேன். ஸோ நேற்று மார்னிங் பிரியாணி சாப்பிட்டது, சாட்டர்டே மார்னிங். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. இப்போ தான் வந்து மீல்ஸ் சாப்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பாலக்காட்டில் தான் ட்ரை பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் கிளைமேட் நல்லாவே இருந்தது. வெளியே நல்லா சில்லுன்னு இருந்தது. ஏசியில் இந்த மாதிரியே வெளியவும் இருந்துச்சு. விருதுநகர்லேருந்து வரக்கூடிய லைன் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் நம்ம மானாமதுரை ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் தான். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்துடுவோம் மதுரைக்கு, லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து காரைக்குடி போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு டீ வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பி இந்த காரணத்தினால டீ குடிக்கவே முடியல. எப்போவுமே நம்ம டீ குடித்தா தான் ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு டீ குடிக்கல, ட்ரெயின் ஜர்னியுமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து. என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு நான் மங்களூர்லேருந்து சென்னைக்கு வரணும். ஸோ அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புக் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன். என்னால் ப்ராப்ளம் சரியாக எடுக்க முடியல இது வரைக்கும். ஸோ இப்போ புக் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட் 14ல் இருக்குது, தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டு. பார்ப்போம் எப்படின்னா கன்ஃபார்ம் ஆகுதா என்னன்ட்டு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம ஏசி கோச் இல்லைன்னா அண்டர்சோவில் தான் போகணும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி வழியாக திருவாரூர் வர போகக்கூடிய லைனு. காரைக்குடி போகிற லைன்.
திருப்பாச்செட்டி. ரீசன்னே தெரில, திடீர்னு ட்ரெயின் சடன் பிரேக் போட்டு நின்றுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. ஸோ மதுரை வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மதுரை ஜங்ஷன். பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து வர லைனு, போடி நாயக்கனூர் தேனி வழியாக வர லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வர லைனு. மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். மழை பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. கீழே கூட இறங்க முடியல. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes ஏர்லியாக வந்துடுச்சு. ஆல்ரெடி ஒரு 5 minutes நமக்கு ஆல்ட் இருக்குன்றதுனால ஸோ மொத்தம் ஒரு 10 minutes கிட்ட இங்கே ட்ரெயின் நிற்கும். நம்மளுடைய அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தான். இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. சரியான மழை வெளுத்து வாங்கிருச்சு. வெளில போய் டீ கூட வாங்க முடியல. இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. வணக்கம். ரிட்டர்ன் வில் பி இன் மங்களூர் மெயில் ஆர் ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்பிரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு எடுத்தாங்க 6:15. அண்ட் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான். ஸோ இப்போ வரைக்கும் மழை வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் அடிச்சது சரியான மழை. இப்போ பெஞ்சு இதுவாகிருக்கு. எங்கள் ஆறு காணும் ஒரே இதுவாக இருக்குது.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 ஆகுது. ஆனால் இன்னும் ஒரு 6 o'clock மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வாடிப்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி நல்ல ஜாலியான கிளைமேட்டாக இருக்குது. இத்தனைக்கும் நான் ஏசி கோச் உள்ளேருந்து எடுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் பிக்சர் வரும். அவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு 3 minutes டெல்லியில் நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிக்கோ. நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன். பட் டீ இல்லைன்ட்டாங்க. ஒன்று பின்னாடி போகணும். ஸோ பின்னாடி போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ட்ரெயின் வந்து 3 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ வந்தது ஒரு 3 minutes டெல்லி. ஒரு 3 minutesல நின்றுட்டு கிளம்பிடும். நம்மளுடைய அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம். ஸோ அங்கெல்லாம் டீ காஃபி கிடைக்கிறதுன்றது கஷ்டம்தான். ஒரு 10 minutes ஆகிட்டு திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கான அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒட்டன்சத்திரம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரைட் எடுக்கும். ஃபஸ்ட் ரைட் வந்து ஒட்டன்சத்திரம் பழனி வழியாக நம்ம பாலக்காடு போகிறது. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஒரு ரைட் இருக்கும். அந்த ரைட் எடுத்தோம்னா நம்ம நேராக கரூர் போய்ட்டு அங்கேருந்து ஈரோடு போகிற ரூட், கரூர் போகிற ரூட்டு. அண்ட் நேராக போனோம்னா திருச்சி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்லேருந்து பழனி வர போச்சு. பாலக்காட்லேருந்து சென்னை வர போகக்கூடிய பாலக்காடு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம ஆல்ரெடி vlog பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes டிலேயில் நம்ம ஒட்டன்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்திங்கன்னா பழனி தான். ஸோ நல்லா அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு போகிற ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் ஆச்சு. ஸோ டக்குன்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் தூங்கியிருப்பேன். ஸோ தூங்கிட்டே இருந்தேன். அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் ஆச்சு. ஸோ டக்குன்னு எழுந்திரிச்சு வெளில வந்துட்டேன். ஒட்டன்சத்திரத்தை கவர் பண்ணலான்ட்டு. நமக்கான அடுத்த ஹால்ட் வந்து பார்த்திங்கன்னா பழனி தான். எப்படின்னு திரும்ப போய் படுப்பேன். அதேமாதிரி ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு கரெக்டாக பழனி வரும்போது எழுந்திரிச்சிடணும். லைட் வெளிச்சமே இல்லை கைஸ். சுத்தமாக பிளாட்ஃபார்மில் லைட்டே இல்லை இங்கே ஃப்ரண்ட்லலாம். சரி பழனி முருகன் கோயில் செம்மையாக தெரியுது நைட் டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 9 minutes டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான பழனி ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா உடுமலை போயிட்டோன்னா. முன்னாடியும் பின்னாடியும் அண்டர் செம்ம க்ரௌடில் இருக்குது.
நல்ல டிமாண்டான ரூட்டுனால டிமாண்டான ட்ரெயின்ங்க இந்த ரூட்டில் இப்போதைக்கு. இது இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்ச நாள் தாங்க ஆச்சு. லாஸ்ட் மந்த் ஏப்ரலில் தான் இந்த ட்ரெயின் இன்னாகுரல் ஆச்சு. இப்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு போல். டீ மட்டும் எதுவும் வரவே இல்லை. கடை 2 கடை இருக்குது. ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. கரெக்டாக ஸ்லீப்பராக இருக்குது. ஏசியாவில் ஒரு கடையாச்சும் வைங்கடா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் எல்லா கடையும் தூக்கி பின்னாடியே வச்சுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டீ காஃபி எதுவுமே வரதில்லை. வெறும் ஃபுட்டுக்கு மட்டும் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திண்டுக்கல்லில் வாங்கணும். அதை விட்டால் பழனியில் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலக்காட்டில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் ஒட்டன்சத்திரம் பொள்ளாச்சியும் கிடைக்குமா என்னன்னு தெரில. டீ காஃபி எதுவும் வரது கிடையாது. ஸோ ஈவினிங் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆன்போர்டில் விற்றுட்டு வரல. வெறும் ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆன்போர்டில் எந்த இதுவுமே உள்ளே வரதில்லை. Two hours later. Hi guys. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. ஒரு ½ அன் ஹவர் பிஃபோரில் நம்ம வந்து பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். பழனி தாண்டினதுக்கப்புறம் சரியான தூக்கம். எந்திரிச்சு பார்த்தா உடுமலைப்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கு. திரும்ப எந்திரிச்சு பார்த்தா பொள்ளாச்சி தாண்டி வந்துட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு இதாக பாலக்காட்டில் இது பண்ணிடலாம், பாலக்காட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ வந்து எந்திரிச்சு பார்க்குறேன் பாலக்காடு ஜங்ஷனில் உள்ள ட்ரெயின் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்தாண்ட நமக்கு வந்து ஒரு லோக்கோ ரிவர்சல் இருக்குது. ஸோ முன்னாடி உள்ள எலக்ட்ரிக் கோக்கோ டீகப்பிள் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து மாட்டானாங்களா இல்லை வேறு லோக்கோ போடுறாங்களான்றதை நான் முன்னாடி போய் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஸோ எல்லா கோச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியை திறந்து விட்டாங்க. ஸோ அந்த சைடு வாட்டர் ரீஃபில்லிங் நடந்துகிட்ருக்கு. யாரையுமே காணும் லோக்கோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. லோக்கோவே இன்னும் வரல. போலீஸ் மட்டும் வந்துட்டுருக்காங்க. லோக்கோவே இன்னும் வரவே இல்லை. தெரிஞ்சு பின்னாடி இருந்து அதே லோக்கோவை டீகப்பிள் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து லோக்கோ கனெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து மங்களூர் வரைக்கும் நம்ம அதே லோக்கோ தான் கூப்பிட்டு போகும்போது முன்னாடி டீகப்பிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே லோக்கோ தான் நம்மளை பாலக்காட்லேருந்து மங்களூர் வரை கூப்பிட்டு போக போகுது. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம கோச் போகலாம். போகிற வழியில் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டே போகலாம். லோக்கோ கப்ளிங் பாக்ஸ் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் லோக்கோ கப்ளிங் ஃபேன்ஸாக இருப்பாங்க போல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு டின்னரு. நைட்டு 11 மணிக்கு வந்து ஒரு டீயும் பிக்கிஷம். பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து பார்த்துட்ருக்கேன் டீ கிடைக்குமா கிடைக்கான்ட்டு. திண்டுக்கல்லில் கிடைக்கல, ஒட்டன்சத்திரத்தில் கிடைக்கல, பழனியில் கிடைக்கல, தென் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தூங்கியாச்சு. ஸோ இப்போ தான் பையன் டீ கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே திரும்ப தூங்கிட்டு மார்னிங் உங்களுக்கு காசர்கோட்லேருந்து நான் கவர் பண்ணுறேன்.
பாலக்காடு ஸ்டேஷனை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வாக் போட்டுருக்காங்க. அதோட ஒரு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம அன்றைக்கி பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும். என்னன்னு தெரியல, பின்னாடி வந்த எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸை முன்னாடி விட்டாங்க. இப்போ அது போனதுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இன்னும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து இன்னும் 15 மினிட்ஸ் டிலே. எப்போ சிக்னல் கிடைக்கும்னு தெரில, பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு பாலக்காட்லேருந்து. ஸோ நம்மளுடைய அடுத்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான். பட் நான் இதுக்கப்புறம் போயிட்டு தூங்க போயிடுவேன். மெயின் லைன் டிபார்ச்சர் செம்ம ஃபாஸ்ட்டாக டிபார்ச்சர் ஆகுது மெயின் லைனில். இதுதான் நம்ம பாலக்காடுலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்த லைனு. பொள்ளாச்சி ஜங்ஷன் வழியாக திண்டுக்கல் போகிறது. For your kind attention, please. Train number 1662 from Rameshwaram. பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஷொரனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா திருவூர் தான். என்னடா தூங்க போகிறேன்னு சொன்னேன், இப்போ முடிச்சிட்ருக்கேன்னு போயிருக்கேன். தூக்கமே வரல. நடுவில் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன்னு சொன்னோம்ல, பழனியிலேருந்து பாலக்காடு வரைக்கும். ஸோ அந்த அதுக்கப்புறம் தூக்கம் வரவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தூங்குறதா இல்லையான்னு பார்ப்போம். ஹாய். Train number 1662 ராமேஸ்வரம் மங்களூரு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் வழியாக நம்மளுடைய அடுத்த ஆள்கான கோழிக்கோட் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா கண்ணூர் தான். ஸோ திருவூரில் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக எழுந்திரிச்சு அப்படியே காமிச்சிருப்பேன். தூங்கவே இல்லை. எப்போ தூங்க போகிறேன்னு தெரியல. நாளைக்கு திரும்ப ரிட்டன் சென்னை போகிற ட்ரெயின் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதுவும் பார்க்கணும், அதுவும் விலாக இருக்கணும். ஸோ ஓகே ஹாய், பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டில் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டேன். இந்த 3ஆவது டீ இந்த ஜேர்னியில். இன்னும் எத்தனை டீ போகும்னு தெரில. கண்ணூரில் ஒன்று இருக்குது, காசர்கோடு இருக்குது. 2 ஸ்டேஷனில் வாங்கினா உண்டு. இந்த சரி ஓகே.
பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து மும்பை எல்டிடி வர போகக்கூடிய எர்ணாகுளம் மும்பை டொராண்டோ எக்ஸ்பிரஸ் தான் நம்மளை இப்போ ஓவர்டேக் பண்ணிச்சு. ஸோ இந்த ஓவர்டேக்காக தான் இவ்வளோ சிக்னல். ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு வந்து கண்ணூரில் ஸ்டாப் கிடையாது. ஸோ கண்ணூரில் ஸ்டாப் இல்லாதனால அது கண்ணூரை பாஸ் பண்ணி போகணுன்றதுக்காக நம்மளை நிறுத்தி வச்சுட்டு அதை ஓவர்டேக் கொடுத்துருக்காங்க. இப்போ அது கண்ணூரை க்ராஸ் பண்ண உடனே நமக்கு சிக்னல் போட்டுருவாங்க. ஃபைனலாக ஒரு 25 மினிட்ஸ் அன்ஸ்கெடியூல் ஆடுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு கண்ணூர் ஷோப்லேருந்து. ஒரு 16 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆள்கான கண்ணூர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா காசர்கோட் தான். ஸோ காசர்கோட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங். 4:40 அரைவல் டைமிங் போட்டிருக்கு காசர்கோடுக்கு. ஸோ பாப்பா அதுக்கு ஆன் டைமுக்கு போகிறாங்களா என்னன்ட்டு. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். ஸோ அந்த தூக்கத்தினால எனக்கு இப்போ தூக்கமே வரல. பழனியிலேருந்து பாலக்காடு வரைக்கும் தூங்கிட்டேன். 10 நாளுக்கு பாலக்காடு வந்துருந்தது. ஸோ அது வரை தூங்கிட்டேன் நல்லா. ஆனால் நான் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு. எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, பாலக்காடு வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நான் எந்திரிச்சேன். ஒரு 10:30 மணிக்கு வரை தூங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம். அதனால எனக்கு இப்போ தூக்கமே வரல. ஸோ பாப்பா இதுக்கப்புறம் நான் திரும்ப போய் படுப்பேன். காசர்கோடு வந்தோட நான் உங்களுக்கு காட்டுவேன். கண்ணூர் ஜன்சதாப்தி எம்டி ரயில்ஸ். குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ மேங்களூர் ஜங்ஷன் மேங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டிடுறேன். என்னன்னா நேத்ராவதி ரிவர் பக்கத்தில் வந்துருச்சு. முதல்ல போய் அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நைட் டைம்ன்றதுனால தண்ணி சரியாக தெரிய மாட்டேங்குது. பட் என் கணக்கு சூப்பராக தெரியுது தண்ணி. கேமராவில் எதுவும் அவ்வளோ அந்தளவுக்கு கிளியராக தெரியல. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பாம்பன் லெவல் தான்.
அது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் ஜங்ஷன் போகிற ரூட்டு, மங்களூர் ஜங்ஷன் வழியாக பாம்பே போகிற ரூட் அது. பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவராக நம்ம இங்கேயே நின்றுட்டுருக்கோம் மேங்களூர் சென்ட்ரல் அவுட்டரில். நேத்ராவதி ஜங்ஷனை தாண்டியாச்சுன்னா நம்ம மேங்களூர் சென்ட்ரல் அவுட்டரில் நின்றுட்டுருக்கோம். என்ன ரீசன்னே தெரியல. ஏன்னா இவ்வளோ டெல்லி ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட முன்னாடி வந்துட்டோம். உள்ளே விடாமல் இன்னும் நிறுத்தி வச்சுட்டே இருக்காங்க. எப்போ உள்ளே விட போகிறான்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில். சன்ஸ்கடல் வால்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஒரு 30 minutes சன்ஸ்கடல் வால்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. திருவனந்தபுரம் போகக்கூடிய எம்டி ரேகா வந்தே பாரத். நான்லாம் விலாக் எடுக்கும் போது காசர்கோடு வர தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மங்களூர் வர எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம மங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதோட நான் இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes பிஃபோர் மங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 hours பிஃபோரே வந்திருக்கணும். ஏன்னா 7 o'clock வர வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 5:10 வந்திருக்கணும். அங்கே ஜஸ்ட் கொஞ்சம் அவுட்டரில் ஒரு ½ an hour நிறுத்தி போட்டுட்டாங்க. 5:10 5:37 வரைக்கும் நிறுத்தி போட்டுருந்தாங்க. 5:37 வரை நிறுத்தி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ½ an hour கழித்து தான் ட்ரெயின் 5:40 தான் இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா vlog ஒரு மாதிரி எடுக்கலாமா வேணாமான்றையோ டபுள் மைண்டில் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ஸோ கண்டினியூஸாக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். மதுரையில் டீ குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸாகவே ஆச்சு. எப்படி சரக்கு அடிக்கலைன்னா ஒரு மாதிரி கை காலெலாம் உதறல, அந்த மாதிரி ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி டீ குடிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு அந்த ரிலாக்ஸேஷனோ அந்த கம்ஃபர்ட்டோ இல்லாத மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ மதுரை டீ குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதுவாகி அதுக்கப்புறம் vlog எடுத்திருப்பேன் உங்களுக்கு.
பழனிக்கு அப்புறம் தூங்கிட்டேன். டேரெக்டாக பாலக்காட்டில் தான் இருந்துச்சேன். ஸோ பாலக்காட்டில் இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டேஷனும் கவர் பண்ணிட்டு வந்திருப்பேன். காசர்கோட் கவர் பண்ணல. ஆக்சுவலி காசர்கோடு அப்போ நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ காசர்கோடு அப்போ என்ன பண்ணேன், சரி யோசிச்சேன். ஆக்சுவலி தூங்கிட்டேன். கரெக்ட், காசர்கோடு அப்போ நான் தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது காசர்கோட்லேருந்து வெளில வந்துட்டு இருந்தது. சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் தான் டக்குன்னு நேத்ராவதி ரிவர் கவர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இறங்கி எழுந்திரிச்சு நம்ம நேத்ராவதி ரிவர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ரீச் ஆனோம். ஓவராலாக ட்ரெயின் ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. கோ பேசஞ்சர்ஸ்னால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தாங்க. ஏன்னா கோ பேசஞ்சர்ஸுமே நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஜாலியாகவே இருந்தாங்க. ஸோ இதோட நான் இந்த ப்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக என்னுடைய ட்ராவல் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில்